மாணவர்களே, உடன் வந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பிரியமானவர்களை, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இவ்வளோ திருமணம் ஆகி இவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு இன்னும் கற்பத்தின் கனி இல்லையே, வெளியே போனால் எல்லாரும் ஒரு விதமாய் பேசுகிறார்களே என்று நீங்கள் ஒரு துக்கத்தோடு இருக்கலாம். இல்லை என்றால் எனக்கு இவ்வளோ வயதாகி கொண்டு இருக்கிறது, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று ஒரு துக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். நீங்கள் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவேன் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் நீங்கள் ஒரு இருளான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் சொல்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பலவீனத்தின் மத்தியில் இருக்கலாம். என்னுடைய வியாதி இவ்வளவு வருடமாக நான் வியாதியில் மிகவும் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட எந்த விதமான இருளின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசின் கட்டுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த இருளான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் ஒரு நித்தியமான ஒரு வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை ஆண்டவர் தரும்போது நீங்கள் இருக்கிற துக்கமான சூழ்நிலை மாறி உங்களை ஆனந்த சந்தோஷத்தை அடைய செய்வேன் என்று விசேஷ விதமாய் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் துக்கமுகமாக இனி இருக்க தேவையில்லை. நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய துக்க முகத்தை எல்லாம், உங்களுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று விசேஷ விதமாய் இந்த வேளையில் அடியனை கொண்டு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் உங்கள் கற்பத்தின் கனியில் உங்களை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் வீடு கட்டுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசேஷ விதமாய் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியத்தின் மத்தியில் அப்பாண்டவரை ஒரு இருளான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்பாண்டவரை, அந்த இருள் நீங்கி ஒரு நித்திய வெளிச்சத்தை கட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனை. உடைய வாழ்க்கையில் உள்ள துக்க முகங்கள் எல்லாவற்றையும் மாறி, உடைய வாழ்க்கையில் நுகத்தடி எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ஆனந்த சந்தோஷத்தை அடைய செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.